ஈரானை தொட்டால் அவ்வளவுதான். அமெரிக்காவுக்கு எதிராக இறங்கிய ஈராக் குழு. யார் இந்த கதாயிஃப் ஹிஸ்புல்லா? ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகி வருகிறது. ஈரானை தாக்கும் வகையில் அமெரிக்கா தனது போர் கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளது. மேலும் போர் விமானங்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள விமான தளங்களில் குவித்து வருகிறது. இதனால் அமெரிக்கா ஈரான் இடையே போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக ஆயுத குழு ஒன்று அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான நாடு ஈரான். இஸ்லாமிய நாடான இங்கு ஷியா முஸ்லிம்கள் அதிகம் உள்ளனர். இந்த நாட்டின் உயர்மட்ட தலைவராக அயதுல்லா அலி கமேனி உள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது. தற்போது ஈரான் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கிடுகிடுவென அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கலாம் என ஈரான் குற்றம் சாட்டுகிறது. மேலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதல் அதிகரித்துள்ளது. ஈரானை சுற்றி அமெரிக்கா தனது போர் விமானங்களை குவித்து வருகிறது. அதேபோல் ஈரானை ஒட்டி கடல் பகுதியில் அமெரிக்கா தனது போர் கப்பல் மற்றும் நாசகார கப்பல் என்று அறியப்படும் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர் கப்பலை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. இதனால் ஈரானில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஈரானும் தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஒரு குழுவினர் களமிறங்கியுள்ளனர். அமெரிக்காவை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவதாக ஈராக்கில் செயல்பட்டு வரும் கதாயிஃப் ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கதாயிஃப் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வெள்ளை நிற துணிகளை அணிந்து கொண்டு தற்கொலைப்படை தாக்குதலுக்கான ஆவணங்களில் கையெழுத்திடும் வீடியோக்கள் தற்போது வெளியாகியுள்ளது. ஈரானை பாதுகாக்கவும் பெரிய மோதலுக்கான தயாரிப்பாகவும் இந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானுக்கு ஆபத்து வரும் பட்சத்தில் பெரிய போருக்கு தயாராக வேண்டும் என்றும் தனது ஆதரவாளர்களுக்கு கதாயிஃப் ஹிஸ்புல்லா அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த அமைப்பு ஈரான் ஆதரவில் செயல்பட்டு வருகிறது. கடந்த 2003ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் ஆட்சியை கவிழ்க்க அமெரிக்கா, பிரிட்டன் கைகோர்த்த போது இந்த கதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பு உருவானது. சதாம் ஹுசைன் அமெரிக்க படைகளால் பிடிக்கப்பட்டு அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அவர் 2006 டிசம்பர் 30 தூக்கிலிடப்பட்டார். இந்த கதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈராக்கின் மக்கள் ஆதரவுடன் செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவால் ஏற்கனவே பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இதற்கு முன்பு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் வீரர்கள் அவர்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து இந்த கதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியுள்ளது. இப்போது ஈரானுக்கு ஆதரவாக இந்த அமைப்பு களமிறங்குவதாக கூறியிருப்பது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.